எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா என்னோடய யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு சில வேலைகளை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். பழகிறது தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நமக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு நார்மலான தோசை தான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்க குழம்பு வச்சு சட்னி வச்சு ஒரு சில நேரம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பீட்ரூட், கேரட், கீரை இதெல்லாம் இருந்ததுன்னா அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை மாவோடு கலந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஐயா எப்பவும் குழம்பு வச்சு சாப்பிட்றா. கிசான் குழம்பு வச்சு ஒரு சில நேரம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான். அவனுக்காக தான் இன்றைக்கி இந்த மாதிரி பீட்ரூட் தோசை நான் செஞ்சேன். நான் ரொம்ப நாளாக ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொருள் இந்த பனியாரக்கல் தான். இது காஸ்ட் அயர்ன் பனியாரக்கல். நான் இது ரொம்ப சர்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இப்போ ஒரு 1 இயர் ஆசைப்பட்டு வாங்கலாமா வேண்டாமா, வாங்கினா நம்ம மெயின்டைன் பண்ணி செஞ்சுருவோமா அப்படி யோசித்து ரொம்ப நாள் கழித்து வாங்கின ஒரு பொருள் தான் இது ஏற்கனவே ப்ரீ சீசன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதில் ஏதாவது தூசி துரும்பெல்லாம் இருக்கும். அதனால் நம்மளும் ஒரு லைட்டாக சீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம நார்மல் வாட்டரில் கழுவிட்டு லைட்டாக சோப் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதில் உள்ள தூசி ஏதாவது துகள்கள் மாதிரி ஏதாவது இருந்தாலும் நல்லா போயிடும். நான் இது அமேசானில் இருந்து 600 ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். 1.4 kg வெயிட் இருக்குது. நம்ம எப்போவுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தோன்னே இதை நம்ம வாங்கிடக்கூடாது. நான் இதை ரொம்ப நாள் பார்த்து மற்ற பிராண்டோட ரேட் எல்லாம் செக் பண்ணி தான் வாங்கினேன். மற்ற பிராண்ட் எல்லாமே 1000க்கு மேலே 900க்கு மேலே இருந்தது. ஆனால் நான் வாங்கியிருக்கிறது வெயிட் 1.4 kg கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் இது ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கம்பேட்டபிளான சைஸில் தான் நமக்கு இருக்குது. இப்போ நான் நல்லா கழுவிட்டு அதை அடுப்பில் வச்சுட்டு எல்லா குழியிலையுமே எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கத்துலேயும் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் திருப்பியும் ஒருக்கா ஸ்க்ரப்பரில் நல்லா சோப் தேய்ச்சி எடுத்துட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு துணியில் எண்ணெய் தடவிட்டு நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயிலை நல்லா தேய்ச்சி விடணும். ஆயிலோட குழிப்பகுதி மட்டும் இல்லாமல் அந்த பனியார பேனில் பின்னாடி இருக்கிற சைஸ் ஃபுல்லாக எல்லா பகுதியிலையுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுறலாம். நான் இன்றைக்கி மார்னிங் மண்டே மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதை செய்ய ஆரம்பித்தேன். ஈவினிங் பணியாரம் செய்யணும். அது வரைக்கும் இந்த கல் இப்படியே இருக்கட்டும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது எப்போவுமே நம்ம ஹெல்த்தியானதாக கொடுக்கணும்னு யோசிப்போம். குழந்தைங்க இப்போல்லாம் இந்த குர்குரே இந்த மாதிரி அதில் நிறைய மசாலா இருக்கிறது தான் விரும்புகிறாங்க. நம்ம லேஸ் குர்குரே அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மக்கானா வாங்கி கொடுக்கலாம். இது தாமரைப்பூ விதை தான். இது ரோஸ்டட் மக்கானாவே இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். உங்களுக்கு கடையில் உள்ள அந்த மசாலா பிடிக்கல அப்படின்னா இது ரோஸ்டட் இல்லாமல் தனியாக மக்கானாவும் கிடைக்கும். அதையும் கூட வாங்கி கொடுத்து நீங்களே ரோஸ்ட் பண்ணியும் கொடுக்கலாம். அது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்து விளையாட விட்டுட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எல்லாமே கொஞ்சம் ஒற்றையாக இருந்தது. எப்போவுமே நம்ம வீட்டில் மேலே இந்த மாதிரி ஒற்றை எந்த இடத்துலையுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம மைண்ட்லேயே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். எப்போவுமே எல்லா இடத்துலையும் அப்பப்போ பெருக்கும் போது இந்த மாதிரி மேலே இருக்கிற ஒற்றடையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே ரொம்ப க்ளீனாகவும் இருக்க மாதிரி இருக்கும். வீடு பெருக்கும் போதே இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தனியாக ஒரு நாள் ஒதுக்கி வீடு ஃபுல்லாக ஒட்டடை எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. செய்கிற வேலையும் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப நாள் கழித்து நல்லா காற்றடிச்சிட்டு மேகமூட்டமாக இருந்தது. அதனால் மத்தியானம் குழந்தைங்களுக்கு பால்கனியில் வச்சுட்டே நான் சாப்பாடு ஊட்டிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி வச்சு ஊட்டும்போது என் பொண்ணு ஃபோன் கேட்க மாட்டா. இல்லை அப்படின்னா சாப்பிடும்போது கண்டிப்பாக ஃபோன் கேட்பா. இந்த மாதிரி வேடிக்கை பார்த்து ஊட்டுறதுக்கு நம்ம ஊராக இருந்தால் நம்ம வெளியிலே போய் நின்று இதை பாரு அதை பாருன்னு சொல்லி ஊட்டிடலாம். நமக்கு இங்கே இந்த பால்கனியை விட்டால் வேறு வழி இல்லை. பணியாரக்கல்ல நான் ஃபஸ்ட் டைம் நான் பணியாரம் ட்ரை பண்ணுறேன். நான் அதுக்கு நான் ஏற்கனவே கருப்பு உளுந்து, பச்சை பயிறு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி பவுடர் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பவுடர் 1 கப்பு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு இப்போ 1.5 கப் அளவு வருது. அதுக்கு 1 கப் அளவு நொறுக்கின கருப்பட்டி சேர்த்துட்டு அந்த 1 கப் கருப்பட்டிக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நான் கருப்பட்டி நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா அது பாகுபதம்லாம் நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கருப்பட்டி கரைஞ்சாலே போதும். அதை இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் சோடா உப்போ இல்லை உப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பணியாரக்கல்
வானக்கல்ல வந்து எல்லா குழியிலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா மாவையும் கலந்துடலாம் எல்லா குழியிலையும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் செய்கிறேன். கொஞ்சம் பயந்துட்டே செஞ்சேன். கல் வேறு புதுசு, நமக்கு எப்படி வருமோன்னு. கல்லுலலாம் வந்து நல்லா ஒட்டாமல் தான் வருது. எனக்கு தான் வந்து இது நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால திருப்பி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால அந்த குட்டி குழியில் நமக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வரும் போல். எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு செஞ்சால் வந்துடாது இல்லையா, குழியில் ஒட்டாமல் தான் வருது. ஆனால் எனக்கு திருப்பி போடுறதுக்கு அந்த வேகமாக வந்து வரல. அதனால் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி போட்டு அடுப்பை ஆன் பண்ணேன். எதையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து பழக முடியும். எதுவுமே தெரியலை அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் அதை நம்மளால் கற்றுக்கவே முடியாது. குழந்தைங்க வந்து தனியாக காய்கறி பொரிச்சா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காயும் அதில் நல்லா வந்து குழஞ்சி வெந்து வந்துடும். அவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் இடிக்காது. ஏன்னா குழந்தைங்க வந்து 5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு எப்போவுமே வந்து விழுங்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நமக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்து கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும், அவங்க எந்த மாதிரி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கிறதுலாம் இருக்குது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்து அதிலேருந்தே கற்றுக்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களுக்கு சாப்பிட்ற விதத்தில் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து புதினா மல்லி இலை இதெல்லாம் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நான் வந்து அதையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃப்ளேவரோடு இன்றைக்கி சூப்பராக வந்து வெஜிடபிள் வந்து பிரியாணி வந்து புதினா சேர்த்து சூப்பராக வந்து செஞ்சுட்டேன். இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம வந்து வெறும் முட்டை வந்து தயிர் பச்சடி வச்சா போதும். அடிக்கடி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் வந்து செய்வேன். ஈஸியாக நமக்கு வந்து மேக்ஸிமம் நான் வந்து டின்னருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் இந்த மாதிரி வந்து எடுத்துப்போம். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், கீழே 2 பாக்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜக்கு வந்து வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி வச்சுப்பேன். அதில் தான் வந்து ஃபோன் வச்சு நான் வந்து வீடியோ வந்து எடுப்பேன். மற்றபடி இந்த பக்கம்லாம் எடுக்கும்போது நான் கையில் வச்சு தான் வந்து வீடியோ எடுப்பேன். ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது இது வேணும் அது வேணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சே நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கணும். நம்மளோட அனுபவமே நமக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுக்கும். இப்போ நம்மளோட டின்னர் வந்து முடிஞ்சிருச்சு. லைட்டாக வந்து தயிர் பச்சடி தான் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேஸும் ஃபுல்லாக போயிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கமகமான வாசனையோட புதினா எல்லாமே சேர்த்து சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆசை வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நிறைவேறுக்கிறது. என்னோட 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். இன்னும் மேலும் நிறைய சக்ஸஸ் வர்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணணும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே என்னால் செய்ய முடியாது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.